ஞானி இளையராஜா சார். காப்பிரைட்ஸ் ஏதோ சொல்றாங்க. இரு என் பஞ்ச்லைன்ல நீனே சொல்லிட்டு நான் என்ன பண்றது? உனக்கு மியூசிக் பத்தி ஏதாவது தெரியுமா? வைரமுத்து வருகிறேன். கேஸ் போட்டுருவேன். ஐயோ. சோ அடுத்த அவார்ட் என்ன அப்படின்றது பார்த்தலாம். Can we have the AV please? The Behind Woods Gold Icon Award for the Best Digital Content Creator, Vickles of Vikram. ஒரு பெரிய கைதரோட let's welcome Vickles team on stage. Upon a time, there lived a ghost. He was known to be a killer and feared the most. Congratulations Vickles teamக்கு மீண்டும் ஒரு பெரிய பலத்த கைதறல் கொடுத்தலாம். Vikram, the Behind Woods Gold Best Digital Content Creator. Congrats to the whole team. Thank you. எங்க பெர்ஃபார்மன்ஸ் எது எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன் ஷால்வி. கண்டிப்பா we are waiting. Yeah, please. ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே எங்களோட நிலவை கொண்டு வா பிடிக்கும்னு நினைக்கிறோம். இல்லை நீங்கள் எனர்ஜி கொடுக்கலன்னா நாங்கள் பண்ண முடியாது, அப்படியே திரும்பி போயிடுவோம். பட் அது காப்பி ரைட்ஸ் இஷ்யூ வரும்னு அதை நாங்கள் பண்ணலை. ராவடி ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ராவடி ஞாபகம் இருக்கு. ஸோ அதோட ரீக்ரியேஷன் மட்டும் ஒரு தடவை பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அதோடு நாங்கள் பண்ணுறோம். ஸோ டிஜே ப்ரோ இல்லை ப்ளே பண்ணிடாதீங்க, நான் சொல்லிடுறேன். டேக்குன்னு சொல்லுவோம், அப்போ மட்டும் ப்ளே பண்ணுங்க ப்ரோ. ஓகே கைஸ், ரெடியா? ஸோ ராவடி சாங்ஸில் வந்து நான் தான் வந்து சுபா, நீங்கள் நம்பி தான் ஆகணும். பாவம் சுபா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க, பட் இப்போதைக்கு நான் தான் சுபா. ஏஆர் ரஹ்மான் சார். நான் சொல்ல அவன் மீ மாறதுக்கே வெயிட் பண்ணிருக்கானுங்க அப்படின்ட்டு. இது வந்து நான் வந்து ஸ்னேகன் சார். நான் கூட இதுக்கு சுபா மேடம்னே சொல்லிக்கிறேன். கைஸ் இங்க பாருங்கடா, நாங்க தான்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரிங்களா? வணக்கம் ரகுமான் சார். வாங்க ஸ்னேகன் சார். பாட்டு சொல்லி கொடுத்துறீங்களா சுபாக்கு? சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, அப்ப பாட்டு போயிடலாமா? போயிடலாம். சார் டேக் மியூசிக். ஸ்டாப் மியூசிக் ஸ்டாப். நீங்க ராவடின்னு தானே எழுதி கொடுத்தீங்க? ஆமா, ராவடின்னு தான் எழுதி கொடுத்தேன். ஏமா நீ ராவடின்னு தானே பாடுன? எஸ் எஸ் ராவடி ஒன்லி. எனக்கு மட்டும் ராபரின்னு கேட்டுச்சு. எங்களுக்கும் அப்படிதான் கேட்டுச்சு. ராபரி தான் கேக்குது. அப்படியா? சரி, அப்ப இன்னொரு டேக் போயிடலாமா? ஒன் மோர் டேக் சார். ராவடினே பாடிடுங்க. யா டேக் 2 மியூசிக் ஆன். ஸ்டாப். எனக்கு ராபரின்னு தான் கேக்குது. இல்லை சார், எனக்கு அதான் வருது. இப்படி பாட்டு போட்டுடலாம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தா. அடுத்த ட்விஸ்ட் வந்து இதே பாட்டை ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஒரு ஆள் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா எப்படின்னு. இப்போ இல்லை, நான் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், இவர் பாடுவார். நான் தான் சுபா மேம். ஆமாம். ஓகே சுபா, ரெடிங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? மனப்பாடம் பண்ணிட்டீங்க. போயிடலாம். பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகேங்க. ஓகே, in 3 2 1 let's go for take. சார் டேக்னா பாட்டு வரணும், என்ன பண்ணிருக்கீங்க? Stop.
கட் என்னம்மா என்ன சார் நான் தான் பாடிட்டு இருக்கேன் சார். யார் சார் உங்க? என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? என்னம்மா பேசுற? ஒரு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் பாட்டினாலே ஒரே லைன் ஒரு 3-4 பேர் பாடுவாங்க. அதுதான் நியதியே. அப்படிதான் பாடுறாங்க. சார் நான் எவ்வளவு பெரிய சிங்கர், நான் பாடி இல்ல அப்ப நீ கிளம்பலாம். இல்ல பாடிடுறேன் சார், பாடி சார். டேக். தேங்க்யூ. அது வந்து ஹாரிஸ் ஜெயராஜ் சார். இன்னும் ஒரே ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இதே பாட்டை இசைஞானி இளையராஜா சார் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா தெரியல. காப்பிரைட்ஸ் ஏதோ சொல்றாங்க. இரு என் பஞ்ச்லைன்ல நீனே சொல்லிட்டு நான் என்ன பண்றது? ஒரு சின்ன கற்பனை தான். கேமரா எங்க இருக்கு? கற்பனை தான். நான் தான் இளையராஜா சார். நான் தான் சுபா மேம். என்னம்மா பாட்டெல்லாம் நல்லா படிச்சிட்டியா? படிச்சிட்டேங்க. நல்லா பாடிடுவல்ல? பாடிடுறோம்மா. டேக் போலாமா? டேக். ஆஃப் பண்ணுங்க. உனக்கு மியூசிக் பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நான் வைரமுத்து வருகிறேன். இவங்களுக்கு நீங்க லிரிக்ஸ் சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? ஐயா, நான் ராவடி என்று தான் கூறினேன். ஆனால் அவர்கள் ராவாக அடித்துவிட்டு ராவடியை ராபடி ஸ்ட்ராபெரி என்று ஏதோ பினாத்திக் கொண்டிருக்கிறார். அம்மா தாயே, நான் சரியாக தானே கூறினேன். நானும் ராவடின்னு தான் பாடினேன் ஐயா. நீ இப்படியே எடுத்து பேசிட்டு வச்சுக்கவேன், கேஸ் போட்டுருவேன். ஐயா, நமது படத்துக்கே கேஸ் போட முடியாது ஐயா. ஐயா, நான் அவர்கள் பாடும் பாட்டு தப்பு என்று நினைத்து தான் கேஸ் போடுவேன் என்று சொன்னேன். நான் அதற்கு கேஸ் போடுவேன் என்று சொல்லவில்லை. நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சாரை பத்தி. சரிங்களா? So that's been our performance, guys. You guys have been a wonderful audience. Thank you so much. Thank you, means a lot. Thank you. And எல்லாருமே அவார்டு வாங்கினோன்னே நம்மளுக்கு நிறைய ஞாபகம் வர ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்கும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான இந்த மாதிரிலாம். பட் அது அவங்களாம் அவங்க ஃபேன்ஸை பார்த்து சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வங்கள் வந்து நிஜமாலே எங்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் தான். முதல்ல அவங்களுக்கு நாங்கள் தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அண்ட் தெய்வத்துள் தெய்வம் சிறந்த தெய்வம் வந்து எங்களுக்கு நிஜமாலே அனிருத் ப்ரோ தான். ஏன்னா மிச்சம் எல்லா மியூசிக் டைரக்டருமே எப்படின்னா அவங்க பாட்டை வந்து நாங்கள் கேட்கும்போது எங்களுக்கு ஏதோ அவங்க எங்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்சா இந்த பாட்டை கிண்டல் பண்ணி பாருங்கடான்னு. அனி ப்ரோ மட்டும்தான் டேய் விக்கல்ஸ்னு ஒரு டீம் இருக்கும் பாவம், அவங்களுக்கு ஆல்பத்துக்கு ஒரு பாட்டு ஒதுக்கி வச்சிருவோம், அவன் கிண்டல் பண்ணட்டோன்னு எல்லா படத்துலையும் எங்களுக்கு வந்து ஒரு பாட்டு ஒதுக்கி வச்சிருக்க மாதிரியே இருக்கும். ஏன்னா அதை நான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த தியரி எனக்கு ஒருவேளை அவருக்கு இப்படி தோணிக்கணும். ஏன் தோணுச்சுன்னா, இந்தியன் 2 ஆல்பமில் ஒரு பாட்டு இருக்குது கதரல்ஸ் அப்படின்னு. அந்த பாட்டு எப்படின்னா ஸ்டார்டிங் டு எண்டே எப்படியாச்சும் நம்ம கிண்டல் பண்ணி ஆகணும். ஏன்னா அது வைபாக இருக்கும். பட் அது யூஸ் பண்ண எலிமெண்ட்லாம் டே பாவன் அந்த பசங்க ஏதோ நம்மளை வச்சு தான் பொல போட்டிட்டு இருக்கானுங்க, அவங்களுக்காக ஒரு பாட்டு போடுவோம். அதனால அனிருத் ப்ரோ, நீங்கள் தெய்வத்துள் சிறந்த தெய்வம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு முன்னாடி நான் சித்தார்த் சார் கிட்ட கேட்கணும். சார், இவங்களுடைய இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, பர்ஃபார்மன்ஸஸ்லாம்? நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் இவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறப்போ என்னது நீங்கள் என் கண்டென்ட் பார்த்துருக்கீங்களான்னு அவர் வந்து அதிர்ச்சி பைத்திய மாதிரி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் காமா என்ன மீட் பண்ணுறாரு. ஸோ கங்க்ராட்ஸ் கைஸ். It's important to be recognized, but consistency nal dhaan you will be remembered. So I think நம்ம மீட் பண்ணியே 2 years ஆயிருக்கு. So அந்த 2 yearsல you are also growing, I am also growing, they are also growing. So I wish you all the best. Thank you sir. இப்போ தம்பி கிட்ட சொன்னேன், டே அவார்ட் வாங்குறப்ப அவார்ட் மேல கை வச்சிடுறா, இல்ல நாளைக்கு இவன் எதுக்கு கை வைக்காம இவன் கையை பிடிச்சிட்டு இருக்கான்னு மீம் வந்துரும். ஏன்னா இந்த காலகட்டத்துல எல்லா சின்ன தப்பும் பெரிய லைஃப் டைம் மறக்க முடியாத மீமா மாறுது. ஸோ அதனால தான் டே அவார்டு மேல கை இருக்கட்டும், அவார்டு முக்கியம் பிகில்ன்ற மாதிரி தான் நான் சொல்லி வச்சிருந்தேன். So congrats guys, keep on growing, keep on rocking. It's my honor to give you this award. Thank you so much. Thank you sir. Thank you sir. Thank you for joining us. Thank you so much. Okay, the team, marvelous, fantastic team. உங்களோட டீம்ல சிங்கர் இருக்காங்க, டான்சர் இருக்காங்க, ஆக்டர் இருக்காங்க, நிறைய பல திறமைகள் இருக்கு. எல்லாருமே இல்ல கண்டிப்பா சிங்கர் இல்ல, அத நாங்க சொல்ல விரும்புறோம்.
கூடி சீக்கிரம் அது வந்துரும்னு நினைக்கிறேன். உங்களோட அந்த நிறைய விஷயங்கள் இமிடேட் பண்ணுவீங்கல்ல, அந்த ஸ்கூல் டான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணுவீங்க தெரியுமா, அது செம்மையா இருக்கும். திரும்ப திரும்ப ஏகப்பட்ட வாட்டி நாங்க போட்டு பார்த்திருக்கோம் அந்த மிஸ்டேக்ஸ் தான் பண்ணதுனால. நிறைய விஷயங்கள் செம்மையா இருக்கும் மணி. ஆனா நீங்க நிறைய பேரை ட்ரோல் பண்றீங்கல்ல, பல செலிபிரிட்டிஸை பண்றீங்க. யாரும் நிறைய பேர் கோச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் கோச்சுப்பாங்களா? அது எப்படிங்க யாருமே ஹர்ட் ஆகாம ஒரு விஷயத்தை வந்து கலாய்க்கிறது அந்த வித்தை எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இல்லை எங்களுக்கே தெரியாது, நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். யாரோ ஒருத்தர் திட்ட போறாங்க, அன்னைக்கு காலில் விழுந்துடலாம். அது வரைக்கும் நீங்க எப்படி ஹர்ட் பண்ணாம பண்றீங்க, எப்படியோ அது ஒரு மீட்டர் ஃபாலோ பண்ணிருக்கோம். we really hope அதை we continue to do so. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு கால்ஸ்மே என்ன இப்படி பண்றீங்க அப்படிலாம் வந்தது இல்ல, யாருமே கேட்டது இல்லையா? நீங்க தான் திருப்பி கேட்க வச்சீங்க. ஓகே சிப்ட். எங்களுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் ஐகான் அவார்ட்ஸ் நாங்கள் யூடியூப்ல தான் பார்த்துருக்கோம். ஸோ எங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணி எங்களுக்குலாம் அவார்டு இங்கே கிடைக்குதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ பிஹைண்ட் ரூட்ஸ், தேங்க்யூ ஃபார் சூஸிங் அஸ், தேங்க்யூ ஃபார் ரெக்கக்னைசிங் அஸ். இட் ரியலி மீன்ஸ் அ லாட். நிறைய இடத்துல நான் அவார்ட் வாங்குறேன், பட் விக்கல்ஸ் நான் 2019 ஆரம்பித்த யூடியூப் சேனல் தான். பட் விக்கல்ஸ் இஸ் நத்திங் வித்வுட் மை பாய்ஸ். ஸோ ப்ளீஸ் டூ கிவ் தெம் a round of applause. ஏன்னா நாங்கள் சேனலை இதுக்கு மேலே இழுத்து மூடிட வேண்டியதான்ற நிலைமையில் எடுக்கும்போது கூட இந்த 3 பசங்களும் என்னை விட்டு போகவே இல்லை. அவங்க என்ன நம்பிக்கையில் ஏன் கூட இருந்தால் எனக்கு தெரியல, நான் என்ன அவங்களுக்கு நம்பினேன்னு தெரியல. ஸோ வித்தவுட் தெம் தே ஆர் லைக் பிரதர்ஸ் டு மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எங்களை இந்த அவார்டு கொடுத்ததுக்கு, மீன்ஸ் அ லாட்.